بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆதம் நபிக்கு ஹாபில் காபில் என்று 2 மகன்கள் இருந்தார்கள். ஹாபிலோ மிகவும் நல்லவர், மறுமை வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டு இறை நம்பிக்கையாளராக வாழ்ந்தவர்தான் ஹாபில். காபிலோ கெட்ட குணம் கொண்டவர். அவர்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை வந்தது. அதற்கு தீர்வாக இருவரும் குர்பான் கொடுக்க வேண்டும். யாருடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றானோ அவருக்கு சார்பாக தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு அமைய வேண்டும் என்பது முடிவானது. இருவருமே குர்பான் கொடுத்தார்கள். ஹாபிலுடைய குர்பானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டான். அன்றைய காலத்தில் குர்பானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதம் வேற விதமாக இருந்தது. அது என்னவென்றால், வானத்திலிருந்து ஒரு நெருப்பு யாருடைய குர்பான் அங்கீகரிக்கப்பட்டதோ அந்த குர்பானின் மீது நெருப்பு பட்டு அழித்துவிடும். இதுதான் குர்பான் அங்கீகரிக்கப்படக்கூடிய முறையாக அன்றைய காலத்தில் இருந்தது. ஹாபிலுடைய குர்பான் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இதை காபிலால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனுடைய சகோதரனின் மீது பொறாமை கொண்டான். எனது குர்பான் ஏற்கப்படவில்லை, அவனுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது எப்படி சாத்தியமாகும்? அவனை நான் கொல்லாமல் விடமாட்டேன் என்று ஆத்திரம் கொண்டான். ஹாபிலோ, நான் என்ன குற்றம் செய்தேன்? உன்னிடம் இரையச்சம் இருந்திருந்தால் அல்லாஹ் உன்னுடைய குர்பானை ஏற்றுக்கொண்டிருப்பான். இரையச்சம் இல்லாதது உன்னுடைய தவறு, என்னுடைய தவறு கிடையாது. அதனால் நீ கோபம் கொள்ளாதே என்று அறிவுரை கூறினான். என்னதான் அவன் அறிவுரை கூறினாலும் காபில் அதை சிறிதும் கேட்டுக்கொள்ளவில்லை. சகோதரனை கொலை செய்ய முயற்சி செய்தான். ஹாபில் நல்லவராகவும் மர்மையினுடைய பயம் உள்ள ஒரு மனிதராக அவர் இருந்த காரணத்தினால் தன்னுடைய சகோதரனை பார்த்து கூறினார், நீ என்னை கொலை செய்ய முயற்சி செய்தாலும் உனக்கு எதிராக நான் ஒன்றும் உன்னை செய்ய போவதில்லை. நான் அல்லாஹ்விற்கு பயப்படுகிறேன். நீ என்னை கொண்டால் என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீதான் சுமக்க வேண்டும். உன்னால் என்னுடைய இந்த உலக வாழ்க்கையை மட்டும்தான் அழித்துவிட முடியும். ஆனால் நீ என்னை கொலை செய்தால் உன்னுடைய மர்மை வாழ்க்கையும் அழிந்துவிடும். சகோதரனே, தயவு செய்து புரிந்து இந்த எண்ணத்தை நீ விட்டுவிடு என காபிலுக்கு ஹாபில் அறிவுரை கூறினார். ஆனால் ஹாபிலோ அதை தன்னுடைய சிந்தனைக்கே கொண்டு வராமல் காபில் ஹாபிலை கொண்டு விட்டான். இதுதான் உலகத்திலே நடந்த முதல் கொலை. எனவே இந்த உலகத்தில் நடக்கவிருக்கும் எல்லா கொலையினுடைய பாவத்தில் காபிலுக்கும் பங்குண்டு. கொலை செய்துவிட்டு தன்னுடைய தம்பியினுடைய சடலத்தை என்ன செய்வதென்றே காபிலுக்கு தெரியவில்லை. அந்த சமயத்தில் தான் ஒரு காகம் வந்து பூமியில் குழி தோண்டியது. இதை பார்த்த காபில், எனக்கு பிடித்த கேடே, நான் இந்த காகத்தை போலாவது இருந்திருக்க வேண்டாமா? என்னுடைய சகோதரனுடைய உடலை எப்படி அடக்கம் செய்வதென்றே எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று வருந்தினான். மனிதனுக்கு காகம் கபர் தோண்ட கற்றுக் கொடுத்தது. காகத்திடம் கற்க வேண்டிய பாடம் நிறைய இருக்கின்றது. இந்த சம்பவத்தின் மூலமாக பொறாமை கொள்ளக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது, அவசரப்படக்கூடாது, முரட்டுத்தனம் கூடவே கூடாது, அடுத்தவருக்கு தீங்கு செய்யக்கூடாது, எனக்கு கிடைக்காதது வேறு எவனுக்கும் கிடைக்கக்கூடாது என்ற வக்கர புத்தி யாருக்கும் இருக்கக்கூடாது என்ற பல படிப்பினைகளை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இதைதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 5வது அத்தியாயத்தில் 27 31 வசனம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இன்ஷா அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பல படிப்பினைகளை கற்று இந்த உலகத்தில் பொறாமை இல்லாமல் வாழ்வதற்கு எல்லா வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.